நாம் இந்த இடத்துல ஒவ்வொரு வாரமும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நாம் 5 வார்த்தைகளை பார்த்து விட்டோம். ஆமென். இயேசு சிலுவையில் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 5 வார்த்தைகள் முடிந்து விட்டது. 6வது வார்த்தை இந்த நாளில் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தில். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமென். இயேசு சிலுவையில் அநேக வார்த்தைகள் பேசினார். முதலாவது வார்த்தை, பிதாவை இவர்களுக்கு மன்னியும். 2வது, இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். 3வது, இதோ உன் தாய், இதோ உன் மகன் பேசினார். அப்புறம் தாகமாக இருக்கிறேன், 5வது வார்த்தை பேசினார். இப்போது 6வது பார்த்தீங்கன்னா அவர் பேசின வார்த்தை முடிந்தது என்று சொல்லி பேசியிருக்கிறார். இல்லை? ஹல்லேலூயா. முடிந்தது என்று இயேசு பேசின 6வது வார்த்தையில் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. இயேசு சிலுவையில் இந்த பூமியில் அவர் நோக்கத்தோடு பிறந்தார். இயேசு ஒரு நோக்கத்தோடு பிறந்தார், ஒரு நோக்கத்துக்காகவே வாழ்ந்தார், ஒரு நோக்கத்தை நிறைவேற்றினார். இயேசுடைய நோக்கமே என்னென்னா சிலுவையில் மரிப்பது தான் அவருடைய நோக்கம். நல்லா கவனிங்க. இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு தான் பிறந்தார். ஆனால் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் இயேசு சிலுவையில் இந்த ரோமர்கள் அடித்து தொங்க விட்டுட்டாங்க, அவரையே அவரால் காப்பாற்றிக்க முடியல, அவர் எப்படி உங்களை காப்பாற்றுவார்? ஆனால் இயேசு இந்த உலகத்தில் சிலுவையில் தொங்குறதுக்காக தான் பிறந்தார். அதுதான் நோக்கம். அல்லேலூயா. இப்போது உதாரணமாக ஒரு ஆள் மதுரைக்கு போகிறாரு, அதுதான் அவருடைய நோக்கம். அவரை போயிட்டு இவரால் டெல்லிக்கே போக முடியல, இவர் எப்படி உங்களை ஊரெல்லாம் கூண்டு போவார் அப்படின்னா, அவருடைய நோக்கம் மதுரைக்கு போகிறது தான் அவருடைய நோக்கம். ஆனால் அவரால் டெல்லிக்கும் கூப்பிட்டு போக முடியும், ஜப்பானுக்கும் கூப்பிட்டு போக முடியும், எங்கே வேணாலும் கூப்பிட்டு போக முடியும். ஆனால் அவர் எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறாரு? ஒரு நோக்கத்தோடு வந்துக்கிறார். நான் மதுரைக்கு போகணும், மதுரையில் போய் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறாருன்னா அங்கே தான் போவார். அதுபோல் இயேசு சிலுவையில் ஜீவனை கொடுக்கத்தான் வந்தார் ஒழிய, அவர் இப்போ நீங்கள் பைபிள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இயேசு சொல்கிறாரு, பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, 2 விஷயம் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டார். அப்போது பல பேர் பல விதமாக சொல்கிறாங்கன்ட்டு சீஷர்கள் சொல்கிறாங்க. உண்மை தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, உண்மை என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படின்னாங்க. சரி, இயேசு விட்டுட்டார், மக்கள் சொல்கிறது இருக்கட்டும், நீங்கள் என்னை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போது சீஷர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் கம்முன்னு இருக்கும்போது பேதுரு சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே இயேசு பேதுருவை கூப்பிட்டு பாராட்டினார். பேதுருவே, உனக்கு இதை உன் மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவை பாராட்டினார். கொஞ்ச நேரம் கழித்து இயேசு என்ன சொல்கிறேன்னா, இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை வாரினால் அடித்து அவரை என்ன பண்ணுவாங்க? கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளில் எழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே பேதுரு என்ன சொன்னார்? இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் கடிந்து கொள்ள தொடங்கினாராம். பேதுரு இயேசு என்ன பண்ண தொடங்கினாராம்? இதெல்லாம் உமக்கு அதுனா என்னன்னா, ஊழியம் நல்லா போயின்னுக்குது, இயேசுனார் வந்தார், அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, ஜனம் கூட்டம் பெருசாக பெருகிக்கின போது இயேசுனார் ரொம்ப என்ன சொல்கிறது, பீக்காக சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப பீக்கில் இருக்கிறாரு, எல்லாம் செம்ம ஃபேமஸில் இருக்கிறாரு. இப்படி ஃபேமஸாக இருக்கிற நேரத்தில் இயேசு என்ன சொல்கிறார்? நான் சிலுவையில் போய் மரிக்க போகிறேன்றாரு. உடனே பேதுரு சொல்கிறாரு, நீர் மரிக்கக்கூடாது அப்படின்னாரு. அப்போ இயேசு பேதுருவை கடிந்து கொண்டார். இயேசு என்ன பண்ணார்? பேதுருவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுங்களா? அப்பால போ சாத்தானே. இயேசு சிலுவையில் மரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் என்ன ஆவி? சாத்தானுடைய ஆவி. சாத்தானுடைய ஆவி தான் என்ன பண்ணோன்னா, இயேசு சிலுவையில் மரிக்கக்கூடாது, அது தப்புன்னு சொல்லி பேசும்.
ஆனால் இயேசு சொல்கிறாரு, மனுஷகுமாரன் ஜீவனை கொடுக்கவும் மற்றவர்களை ரட்சிக்கவும் தான் வந்திருக்கிறார், அதை புரிஞ்சுக்கங்க அப்படின்னாரு. அப்போ இயேசுடைய நோக்கமே இந்த பூமியில் ஏன் வந்தார்னா, சிலுவையில் மரிப்பதற்கு தான் வந்தார். அதனால் அவர் சிலுவையில் தொங்குனார்னா, இந்த ரோமர்கள் பிடிச்சி அடித்து தொங்கல, இல்லை இது யாரோ குற்றம் பண்ணி இதை தப்பு பண்ணிட்டு பிடிச்சி அவர் அடிக்கலைங்க. இயேசு பற்றி நான் பேசும்போது சொன்னேன், அந்த ரோம கவர்னர் பிலாத்து விசாரணை செய்து அவர் என்ன பதில் சொல்கிறார் தெரியுங்களா? இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. என்ன சொன்னார்? ஒரு குற்றத்தையும் காணவில்லை. ஆனால் இயேசு ஏன் சிலுவையில் தொங்குனாரு அப்படின்னா, இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் முடிந்தது என்று சொல்லி காடியை வாங்கின பின்பு என்ன சொன்னாரா? முடிந்தது. அப்படின்னா என்ன முடிந்தது? ரொம்ப இருக்குது. இயேசு இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்தோடு வந்தார், ஒரு நிறைய காரியங்களை முடித்தார். இந்த உலகத்தில் மக்கள்களுக்கு அநேக தெய்வம் இருக்குது. இந்தியாவில் எடுத்திங்கன்னா முக்கோடி தெய்வர்கள். சரி, சைனாவில் போனால் அங்கே நிறைய தெய்வம், புத்தர் ஒரு தெய்வம், அது இல்லாத நிறைய தெய்வம். ஜப்பானில் தெய்வம். ஆப்பிரிக்காவில் போனீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்குது. உலகம் முழுவதும் பல தெய்வங்கள் இருந்தாலும் எந்த தெய்வமும் செய்து முடிக்காத ஒன்றை இயேசு சிலுவையில் செய்து முடித்தார். எந்த தெய்வமும் செய்யலைங்க. என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு மனுஷன் மேலே இருந்து அவனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற பாவங்களை, சாபங்களை அவருடைய சரீரத்தில் அவர் சுமந்து முடித்தார். இதை எந்த தெய்வமும் செய்ய முடியல, செய்யவும் முடியாது. நிறைய பேர் கேட்குறாங்க, இயேசு எப்படிங்க கன்னி வயிற்றில் பிறக்கலாம்? எப்படி பிறந்தார்? அதுக்கு கூட பிளான் தாங்க. இயேசு கன்னி வயிற்றில் பிறக்கணுன்றது பெரிய திட்டம். ஏன்னா இயேசு கன்னி வயிற்றில் பிறந்ததுனால அவர் பாவத்தில் பிறக்கவில்லை. எந்த ஒரு கவனிங்க, ஒரு தகப்பன் ஒரு குழந்தை பிறக்கும் போதே பாவத்தில் தான் பிறக்குது. வசனம் சொல்லுது, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். என் தாய் என்னை எதில் கர்ப்பம் தரித்தாள்? ஒரு குழந்தை கர்ப்பம் தரிக்கும் போதே அப்பாவுடைய பாவத்தில் தான் கர்ப்பம் தரிக்குது. புரியுதுங்களா? தகப்பனுடைய பாவத்தில் தான் அது கர்ப்பம் தரிக்குது. அது வரும்போது பிறக்கும்போது பாருங்கள், முகம் எல்லாம் யார் மாதிரி இருக்குது? அப்பா மாதிரி, அம்மா மாதிரி, தாத்தா மாதிரி, பாட்டி மாதிரி வருது. முகம் மட்டும் வரல, உள்ள ஜீனும் அது மாதிரி தான் வருது, பாவத்தோடு வருது. எல்லா குழந்தைங்களும் பாவத்தோடு தான் பிறக்குது. ஒரு மனுஷன் பாவத்தோடு பிறந்த ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கவே முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான தெய்வங்கள் இருந்தாலும் எந்த தெய்வமும் ஒரு மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்த்து ஒரு மனுஷனுக்கு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து அவனை விடுதலை ஆக்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் பிறக்கும் பொழுது, அவர் குழந்தையாய் பிறக்கும் பொழுது பாவம் இல்லாதவராய், பரிசுத்தம் உள்ளவராய், பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய ஒரு பாத்திரத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக கன்னியின் வயிற்றில் பிறந்தார். இயேசு ஏன் கன்னி வயிற்றில் பிறந்தார்னா, அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருந்ததுனால்தான் எல்லாருடைய பாவத்தையும் அவரால் சுமக்க முடிஞ்சது. இவரை பாவம் உள்ளவராக இருந்தால் இவரால் எப்படி சுமக்க முடியும்? இவர் பாவத்துக்கே இவரால் பதில் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொள்ள வேணும். இயேசுவை பற்றி நம்ம பேசுறதுல நம்ம தைரியமாக பேசணும். இயேசுவை புரிந்து வச்சிருக்கணும். நம்ம ஆண்டவர் யார்? நம்ம ஆண்டவர் மற்ற சாமி மாதிரி ஒரு சாமி கிடையாது. மற்ற சாமிகளுக்கு அவன் 1000 பண்ணுவான், ஒன்றும் இல்லை அவன் போவான் வருவான், என்ன ஒன்றாலும் பண்ணுவான். அது மாதிரி இருக்கக்கூடாது. மற்ற சாமி கும்பிட்றவன் போவான் வருவான், ஒன்றும் இல்லாமல் இருப்பான். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் வணங்குகிற ஆண்டவர் யார்? மெய்யான தெய்வமா, உண்மையானவரா? இதெல்லாம் நீங்கள் உங்கள் கையில் பைபிள் கொடுத்துட்டாருங்க ஆண்டவர். நான் சொல்கிறேன், நீங்கள் போய் எந்த மதத்திலையும் உங்கள் மத நூலெல்லாம் வாங்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. இயேசு உங்கள் கையில் பைபிளை கொடுத்துட்டாரு. அவர் சொல்கிறாரு, என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் இவைகளில் இருக்கிறது. என்னை குறித்து நீங்கள் படிக்கலாம், இந்த பைபிளை படிக்கலாம், யார் வேணாலும் படிக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்தவங்க வேணாலும் படிக்கலாம். படித்து இதில் இயேசு யார், இயேசு எதுக்காக இந்த பூமியில் வந்தார், இயேசு என்ன செஞ்சிருக்கிறார், இதன் மூலம் மனுஷனாகி எனக்கு என்ன கிடைத்திருக்கிறது, நான் எப்படி இருக்க முடியும், என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது, இவ்வளோ போராட்டம் இருக்கிறது, இவ்வளவு வேதனை இருக்கிறது, இவ்வளோ கண்ணீர் இருக்கிறது, இதுக்கெல்லாம் இயேசு என்ன பதில் சொல்லி இருக்கிறார், இந்த வேதம் என்ன சொல்லுகிறது, எல்லாரும் வாங்கி படிக்கலாம். தடை இல்லை. நான் சொல்கிற தடை கிடையாது, தெரியுங்களா? ஆனால் நீங்கள் சில மதத்தில் போனீங்கன்னா ஒரு சில மத நூல்களை
அவங்கள இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் படிக்க முடியும். உங்கள் கையில் வரவே வராது. இந்த மதம் அப்படி இல்லை, இந்த மத நூல் அப்படி இல்லை. இது மதமே கிடையாது, இது மார்க்கம். இது என்ன கிடையாது? மதம் கிடையாதுங்க, மார்க்கம். எல்லா மனுஷனுக்கும் வழிகாட்டுகிற வழி. தாவீது சொல்றாரு, உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வசனங்கள் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது தான் பைபிள். படிக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும். நல்ல வேதத்தை வாசித்து இயேசுவை அறிந்து கொள்ளணும். வேதத்தை வாசித்து இயேசு எனக்கு என்ன செய்திருக்கிறான்றதை தெரிந்து கொள்ளணும். வேதத்தை வாசித்து நான் எப்படி இருக்கணுன்றதை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சரி, இயேசு சிலுவையில் தொங்க தான் வந்தார், சிலுவையில் ஜீவனை கொடுக்க தான் வந்தார். அவர் வேறு எதுக்காகவும் வரல. அதனால் இயேசு சிலுவையில் தொங்கணும், ஜீவனை கொடுக்கணும். இதுதான் அவருடைய நோக்கம். இதுடைய அவருடைய 100% நோக்கம் இதுதான். சில முட்டாளுக்கு கேட்கலாம், இயேசுவை சிலுவையில் தொங்க விட்டுட்டாங்க. அவங்க தொங்க விடல, அவரே தொங்குனார். அவங்க தொங்க விடலைங்க, அவரே தொங்குனாருங்க. தெரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் யோசித்து பாருங்கள், எவ்வளோ வாய்ப்புகள் இயேசுக்கு வந்துச்சு. அவர் தப்பிச்சு போனோன்னா தப்பிச்சு போயிருக்கலாம். ஒரு முறை பாருங்கள், இயேசுவை பிடிக்கிறதுக்கு ஒரு முறை ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அந்த ஊர்லேயே பெரிய மலை ஒன்று இருக்குது. அந்த மலை எப்படி இருக்குன்னா செங்குத்தான மலை. செங்குத்தான மலைனா என்னென்னா, மலை எண்டுலேருந்து ஒரு மலை இப்படி தொடங்கி இப்படி இறங்கும். ஆனால் இந்த மலை செங்குத்தான மலைனா இப்படி தொடங்கும், இப்படி இறங்காது, ஃப்ளாட்டாக இருக்கும். இதுதான் செங்குத்தான மலை. இந்த மலை உச்சியில் கொண்டு போய் இயேசுவை தள்ளுறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் போகிற வழியில் இயேசு மறைந்து போயிட்டார். கூப்பிட்டு போகிறாங்க, கையை பிடிச்சி தான் கட்டி தான் கூப்பிட்டு போகிறாங்க. போகும்போது இயேசு என்ன பண்ணிட்டாரு? மறைஞ்சிட்டாருங்க. ஒன்றுமே பண்ண முடியல. தேடுறாங்க, எங்கே இயேசு? ஒன்றுமே பண்ண முடியல, மறைஞ்சிட்டார். அப்புறம் வேறு இடத்துல பிரசங்கம் பண்ணியிருந்தார். இயேசு நினச்சிருந்தா சிலுவையில் தொங்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தா அவர் மறைஞ்சிருக்கலாம். ஏன்னா இயேசு பிடிக்க வரும்போது கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க? வந்து ஒரே போர் சேவகர்லாம் வந்து தேடுறாங்க. அப்போ இயேசு கேட்குறாரு, யாரை தேடுகிறீர்கள்? அவங்க சொன்னாங்க, இயேசுவை தேடுகிறோம். அவர் சொன்னார், நான் தான் இயேசு. அவர் சொன்னார் பாருங்க, நான் தான் இயேசுன்னு சொன்ன உடனே அந்த தெய்வீக வல்லமைக்கு முன்னாடி எல்லாம் அந்த போர் சேவகர்லாம் கீழே விழுந்துட்டானுங்க. எல்லாம் எப்படி விழுந்துட்டானுங்க? எல்லாம் அப்படியே விழுந்துட்டானுங்க, படபடன்னு விழுந்துட்டானுங்க. இயேசு ஓடணுன்னா ஓடிட்டு இருக்கலாம், இயேசு ஓடணுன்னா ஓடிட்டு இருக்கலாம். இன்னொன்று தெரியுங்களா? எருசலேமுக்கு போகிறோம், அங்கே என்ன பண்ண போகிறாங்க? பிடிக்க போகிறாங்க, அடிக்க போகிறாங்க. சிலுவையில் என்ன பண்ண போகிறாங்க? கொல்ல போகிறார்கள். தெரிந்தே இயேசு எருசலேமுக்கு போனார். நீங்கள் போவீங்களா? நான் போவேனா? நான் ஒரு ஊரில் போனால் என்னை பிடிச்சி சிலுவையில் தொங்க விடுவானுங்கன்னு தெரிஞ்சால் நான் போவேன் அந்த ஊருக்கு? அந்த ஊருக்கு எதிர் திசையில் ஓடி போயிடுவேன். அந்த ஊர்க்கார கண்ணிலே பட மாட்டேன். அப்படி தானே செய்வோம். ஆனால் இயேசு போனார். இதிலிருந்து தெரியணும், சில மரமண்டைகளுக்கு இயேசு வந்து உயிரை காப்பாற்றிக்க ஓடுற கடவுள் கிடையாது. மனுஷனை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்த கடவுள் அவர் தான். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறான்? அவங்க பெரிய அறிவாளி நினச்சிக்கிறான். அவன் PhD வாங்கியிருக்கலாம். உன் PhDலாம் தேவனுக்கு முன்னாடி பைத்தியம். சொல்கிறார், இந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கினார். இந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் என்ன பண்ணிட்டாரான்? PhDலாம் தேவன் பைத்தியமாக்கிடுவார். ஆமாம், பைத்தியமாய் தோன்றுகிற அவருடைய பிரசங்கத்தினால நம்மை ரட்சிக்க அவருக்கு பெரிய சித்தமாக இருக்கிறது. ஆமேன். அவன் சொல்லுவான், என்னையா இயேசு சிலுவையில் தொங்குனூரை போயிட்டு சாமின்னு கும்பிட்ற, அவரையே அவரால் காப்பாற்றிக்க முடியல, உன்னை காப்பாற்றுவார்னு நினைக்கிற. அப்படி பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே தேவன் நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். நம்ம மறந்து போகக்கூடாது. இயேசு அப்போ சிலுவையில் ஒரு நோக்கத்தோடு தாங்க வந்தார். இயேசு ஏன் வந்தார்? தம்முடைய ஜீவனை கொடுக்கணும்னு வந்தார். ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இயேசு சொல்கிற வார்த்தை, 6வது வார்த்தை என்ன? முடிந்தது. முடிந்தது. என்ன முடிந்ததுன்னா, ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில், நல்லா கவனிங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் அவனுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறதோ கடவுள் ஒரு மனுஷனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் அவனுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறதோ அதையெல்லாம் செய்து முடித்து விட்டார். அதை தான் சொல்கிறாரு முடிந்தது. இயேசு முடிந்ததுன்னு சொல்லும்பொழுது என்ன நடக்கிறது? ஒவ்வொரு மனுஷனுடைய
தனிப்பட்ட வாழ்க்கையில் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் இயேசு என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. நல்லா கவனிங்க, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்காக செஞ்சு முடிச்சாரு, ஒரு தேசத்துக்காக செஞ்சு முடிக்கல. ஒரு தேசத்துக்காக செஞ்சு முடிச்சாருந்தா என்ன இருக்கும்? அந்த தேசத்தில் பாவம் இருக்காது, சாபம் இருக்காது. ஆனால் இயேசு அப்படி செய்யல. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்காகவும் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அது எப்படி? அப்படி அதனால என்னன்னா, யாரெல்லாம் இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கடவுள் செய்து முடித்து விட்டார். செய்வார் இல்லைங்க, செய்ய போகிறார் இல்லைங்க, செய்து முடித்து விட்டார். அப்போ இங்கே நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்காக, உங்கள் தேவைக்காக, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இயேசு செய்வார் இல்லை, செய்ய போகிறார் இல்லை, செய்து முடித்து விட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தேவையானதை எல்லாவற்றையும், ஒன்று கூட பெண்டிங் இல்லை, எல்லாவற்றையும் இயேசு செய்து முடித்து விட்டார். இப்போ உங்களுக்கு என்ன தேவை யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, எல்லாருமே இருக்கிறீங்க, எல்லாருக்கும் தேவைகள் இருக்கா இல்லைங்களா? இருக்கு. ஆனால் அந்த தேவைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? போய் ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே, வயிற்று வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கிட்னியில் கல், கர்ப்பப்பையில் கட்டி, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எப்போ தான் எடுக்க போகிறீங்க? அவர் சிலுவையில் முடிந்ததுன்னு சொன்னார் பாருங்க. அப்போது என்ன பண்ணிட்டார்னா, உங்களுக்கு தேவையான சுகத்தை அங்கே உங்களுக்கு கொடுத்து விட்டார். இப்போ முதல்ல சொன்ன மாதிரி தான், இப்போ நீங்கள் எங்கே வந்துட்டீங்கன்னா லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. 45 மாடிக்கு போகக்கூடிய லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. இயேசுக்குள்ளே வரும்போதுன்றது என்னென்னா, ஒரு 45 மாடிக்கு நம்ம ஊரில் தாங்க 45, நான் போய் இங்கே பார்த்த வரைக்கும் ஒரு 42 அடுக்குன்னு நினைக்கிறேன். ஓஎம்ஆர் ரோட்டில் ஒரு இடத்துல போய் பார்த்தேன். நம்மலாம் 45 அடுக்குலேயே நிற்கிறோம். ஃபாரின்லலாம் 100, 110, 120ன்னு போயின்னுக்குது. அவங்க லெவலில் வேறு லிஃப்ட்டு. இப்போ உதாரணமாக சொல்கிற, ஒரு 100 அடுக்கு இருக்கிற ஒரு பில்டிங், அந்த 100 அடுக்கு மாடியில் போகிற பில்டிங்குள்ளே போகிற லிஃப்ட்டில் போயிட்டு நீங்கள் நின்றுட்டீங்க. இப்போ நீங்கள் எத்தனாவது மாடிக்கு போகலாம்? 10வது மாடிக்கு போனோன்னா 10வது மாடிக்கு போகலாம், 5வது மாடிக்கு போனோன்னா 5வது மாடிக்கு போகலாம், 2வது மாடிக்கு போனோன்னா 2வது மாடிக்கு போகலாம், 50வது போனோன்னா 50க்கு போகலாம், 75 போகணும்னு நினச்சா 75வது மாடிக்கு போகலாம், 100வது மாடிக்கு போகணும்னு நினச்சா 100க்கும் போகலாம். உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு லிஃப்ட் ரெடியாக இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே வந்தாச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடைய நிலைமையை சொல்கிறேன், அதுக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரியணும்னா, இந்த லிஃப்ட்டு எப்படி வேலை செய்கிறது, எப்படி என்னை நான் விரும்புகிற இடத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்றது தெரியணும். ஒரு ஆளுக்கு ஒன்றுமே தெரியல. யாரோ சொன்னாங்க, அது உள்ள ஏரியா, அது 100வது மாடிக்கு கொண்டு போய் விட்டுட ஒன்றுன்ட்டு ஏறிட்டான். எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்னு தெரியல. ஏறிட்டு 2 மணி நேரம் இருக்கிறான் அதுலேயே. அந்த லிஃப்ட் பரதாபப்படுமா? பாவம், ஏறிட்டான், 2 மணி நேரம் என்ன பண்ணிருக்கிறான். ஆனால் லிஃப்ட்டை பார்த்து கத்துறான், நான் போனோம், 50வது மாடி போனோம், 50க்கு என்ன கொண்டு போ. லிஃப்ட் கொண்டு போவோமா? போவாது. நீ 50ன்னு கத்துனாலும் போவாது, 70ன்னு கத்துனாலும் போவாது, 100ன்னு கத்துனாலும் போவாது. உள்ளே இருக்கிற, ஆனால் உன்னை கொண்டு போகிற எல்லா வல்லமே அதுக்கு இருக்குது. ஆனால் அது போவாது. நீ உள்ளே எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணாலும் போவாது. கண்ணீர் விட்டு கதறி அழுவு. லிஃப்டே தயவு செஞ்சு ப்ளீஸ். ஒரு படம் தான் ஞாபகம் வருது, அண்டாக்கா கசம் அபுக்கா குசோ திறதடி சீசே, திறக்காது. கரெக்டாக அதுக்கு சொல்ல வேண்டியதை சொன்னதான் அந்த கதவு திறக்குன்ற மாதிரி லிஃப்ட்டும் அப்படி தான். நீங்கள் என்ன தான் கதறி கழுதுங்க, ஆண்டவரே ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? என் வாழ்க்கையின் பிரச்சனை தெரியாதா? என் போராட்டம் தெரியாதா? என்னுடைய கண்ணீர்க்கு தெரியாதா? என்னுடைய கவலை தெரியாதா? வேதனை தெரியாதா? பிரச்சனை தெரியாதா? நீங்கள் இதெல்லாம் சரி பண்ண மாட்டீங்களா? அப்படின்னா லிஃப்ட் கம்முன்னு தான் இருக்கும். நீங்கள் தான் என்ன பண்ணணும்? பட்டனை அழுத்தணும். அல்லேலூயா. பட்டன் அழுத்துகிற வேலை யார் வேலை?
ஆனால் உங்களை கொண்டு போகிறது எல்லாம் செஞ்சு முடித்து விட்டார். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நமக்கு ஒரு அறிவு இருக்கணும். நம்ம உள்ளே ஏறணும். நான் 30வது மாடி போனேன்னா 30ன்ற நம்பர் அழுத்தணும். 50வது மாடி போனேன்னா 50ன்ற நம்பர் அழுத்தினா என்ன பண்ணோம்? என்ன கொண்டு போய் சேர்க்கும். இயேசு முடித்து விட்டாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்க நீங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே எங்கள் தேசத்தை பாதுகாப்பு தாங்க ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ரட்சிங்க ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க. தேசத்துக்காக ஜெபிக்கலாம், உலகத்துக்காக ஜெபிக்கலாம், மற்றவர்களுக்காக கூட ஜெபிக்கலாம். அவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க, ரட்சிக்கப்படணும், அவங்க தேவைகளை சந்திங்கன்னு சொல்லி ஜெபிக்கலாம். ஆனால் உங்களுக்குன்னு ஜெபிக்கும் போது ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, இதை தாங்க, எனக்கு அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் உங்களுக்காக இயேசு சிலுவையில் செய்து முடித்து விட்டார். முடிந்ததுன்னா என்ன அர்த்தம்? இனி உங்களுக்காக செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது. இனி உங்களுக்காக செய்ய வேண்டியது, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக இயேசு செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது. ஆமாம். அப்போ நீங்கள் அவர்கிட்ட போய் எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே இடுப்பு வலி, கிட்னி ப்ராப்ளம். அப்போ என்னதான் பாஸ்டர் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். சுவிட்சை போடுங்க, ஃபேன் ஓடும், பட்டன் அழுத்துங்க, லிஃப்ட் தூக்கும், வசனத்தை பேசுங்க, பிரச்சனை தீரும். இயேசு சொல்லி இருக்கிறாருங்க. ஆமாம், அவருடைய வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க. இது பைபிளே இருக்குது, நிறைய வார்த்தைகள் எடுத்து பேசணும். நான் இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் அவருடைய தழும்புகளால் சுகமானேன். என் எலும்புகளில் என்ன உண்டு? பலன் உண்டு. ஆமாம், என் எலும்புகளில் கர்த்தருடைய வார்த்தையை நான் படிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்குறேன், அது என் எலும்புகளுக்கு ஊனாக இருக்கிறது. என் எலும்புகளில் பலன் உண்டு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு. என் இயேசுவே என் பரிகாரியாக கர்த்தர் என்னுடைய எல்லா வியாதிகளையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். நான் அவருடைய காயங்களால் அவருடைய தழும்புகளால் குணமானேன். தரித்திரத்தை பார்த்து பேசுங்க. இயேசு சிலுவையில் எனக்காக, அவர் ஐஸ்வர்யவானா இருந்தும் இந்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின அவர் தேவன் பெரிய, அவர் தான் உலகத்தின் மகா பெரிய ஐஸ்வர்யவான். எல்லா ஐஸ்வர்யவான்களையும் உருவாக்குனவரே அவர் தான். எல்லா கோட்டீஸ்வரர்களுக்கு மேலான கோட்டீஸ்வரன், கோட்டீஸ்வரன்களை உருவாக்குகிற கோட்டீஸ்வரன் எனக்காக சிலுவையில் தரித்திரரானார். அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யன் ஆவேன். இயேசுவின் நாமத்தினால் என் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் மறையும், எனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாகும். பேசணும், பேசிக்கினே இருக்கணும். பேச பேச நான் சொல்கிறேன் பாருங்க, அணைக்கட்டு திறக்கிற மாதிரி திறக்கும். அணைக்கட்டு திறக்கும் போது தண்ணி நிறைய இருக்கும் டேமில். அவங்க திறந்த உடனே உசுன்னு அடிக்குமா? நீங்கள் போய் பாருங்கள், அவன் ஒரு இது போட்டு மெதுவாக சுற்றுவான். இப்போல்லாம் மிஷின் வந்துடுச்சு. அப்போல்லாம் சுற்றுவாங்க அங்கங்கே நின்றுன்னு. இப்போல்லாம் மிஷின் சுவிட்சு போட்ட உடனே மெதுவாக திறக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா மெதுவாக வரும். அதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. தண்ணி மெதுவாக வருதுன்னு போய் நிற்காதீங்க, அடிச்சு தூக்கின்னு போயிடும். பவர்ஃபுல்லாக வரும். அப்புறம் கொஞ்சம் சுத்த கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் டேமு தூக்கம் ஒன்றா பாருங்க, தண்ணி பீறிட்டு வரும், அடிச்சுட்டு வரும், வெள்ளமாக வரும், நிற்க முடியாது. கிலோமீட்டர் வேகம் சொல்கிறாங்க, 150 கிலோமீட்டர் வேகம், 200 கிலோமீட்டர் வேகத்தில் வருது தண்ணி. கையை வச்சா கை விரல அறுத்துடும், அவ்வளோ ஃபோர்ஸாக வரும் தண்ணி. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் வசனத்தை பேச பேச ஆரம்பத்தில் மெதுவாக வரும் சுகம், ஆரம்பத்தில் மெதுவாக வரும் ஆசீர்வாதம். அப்புறம் நீங்கள் தொடர்ந்து பேச பேச நம்ம ஆளுங்க அணைக்கட்டை கொஞ்சோண்டு திறந்துட்டு விட்டுடுது. ரெண்டு மரம் சுற்றி மெதுவாக தண்ணி வந்த ஒன்று விட்டுருது. வந்துச்சு தண்ணி போதும். நான் சொல்கிறேன், வாழ்நாளெல்லாம் பேசணும். சுகத்தை வாழ்நாளெல்லாம் பேசணும். ஆசீர்வாதத்தை, பொருளாதார ஆசீர்வாதத்தை வாழ்நாளெல்லாம் பேசணும். பிசாசின் மீது வெற்றியை வாழ்நாளெல்லாம் பேசணும். பில்லி சூன்யம் பண்ணிட்டாங்க, செய்வினம் பண்ணிட்டாங்க, ஏவல் பண்ணிட்டாங்க, பிசாசு தலையை பூச்சி ஆட்டுறான், முடியை பூச்சி இழுக்கிறான், புடவை பூச்சி இழுக்கிறான் அப்படின்னா பேசணும் வசனத்தை. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சாத்தானின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் இயேசு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நான் எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பில்லி சூனிய மாந்திரிகத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் மிதிக்கிறேன். பேசணும். பிசாசுடைய ஏஜென்ட் வந்து சொல்லுவாங்க, பிசாசை பற்றி அப்படி சொல்லாத, அவன் மோசமானவன், அப்புறம் அவன் உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். முதல்ல அப்படி சொல்லுதை பார்த்து தான் கட்டணும். அப்பால போ சாத்தானே.
முதல்ல ஏசு அதான் பேதுரு அப்படிதான் சொன்னார், அப்பால போ சாத்தானே அப்படின்னாரு. பாருங்க, பிசாசுக்கு பயப்படாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு கிறிஸ்தவர்கள் பிசாசுக்கெல்லாம் பயப்படவே கூடாது, சாத்தானுக்கு பயப்படக்கூடாது. சும்மா பேய் பேய் பேய். நான் கிறிஸ்துவ சர்ச்சில் பார்த்த வரைக்கும் தெரியுங்களா, இயேசுவை பற்றி அதிகமாக ஜனங்களுக்கு பேசுறதை விட பிசாசை பற்றி தான் பேசுவாங்க. ஜனங்க இயேசுக்கு பயப்படுறதை விட பிசாசுக்கு தான் பயந்துன்னு இருக்கோங்க. நான் சொல்கிறேன், இங்கே இந்த இடம் எதுக்கு கொடுத்துக்கிறார் ஆண்டவர்? அவரை பற்றி பேசுறதுக்குங்க, அவரை பற்றி பாடுறதுக்குங்க. ஒன்றும் இல்லாதவனை பற்றி பெருசாக ஏங்க பேசணும் சொல்லுவாங்க பிசாசு. 7 உபவாச ஜபம். அப்போ தான் நான் சொல்கிறேன், ஒரு உபவாச ஜபம் கூட கிடையாது, ஒரே வார்த்தையில் அவரை காலி பண்ணிடலாம். ஒரே வார்த்தையில் பிசாசை காலி பண்ணிடலாம். எனக்கு விரோதமான எல்லா சர்ப்பங்களையும் எல்லா தேள்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் மிதிக்கிறேன். எனக்கு எதிராக ஒரு வழியாக வர எல்லாம் பிசாசும் இயேசுவின் நாமத்தில் 7 வழியாக திரும்பி போகணும் என்று இந்த ஜீவனுள்ள வார்த்தையின்படி நான் சொல்லுகிறேன். எல்லாம் போயிடுங்க. நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா, அதை தான் விட்டுடுறோம். இதை விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கணும். கவனிங்க, ஒரு ஃபேன் கழட்டணும். அந்த ஃபேனில் வந்து ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ போட்டு கழட்டினா கழண்டிடும். என்னது, ஒரு ஸ்டாரு ஸ்க்ரூ போட்டு கழட்டால் கழண்டிடும். ஆனால் நீங்கள் அதை மட்டும் எடுத்துன்னு வரல, கட்டிங் பிளேயர் எடுத்துன்னு வந்துருக்கிறீங்க, வேறு பெரிய பெரிய நெட்டெல்லாம் கழட்டுறதுக்கு ஸ்பேனர்லாம் எடுத்துன்னு வந்துருக்கிறீங்க, பெருசாக ஒரு கெட்டபரை கூட எடுத்துகிட்டு வந்துருக்கிறீங்க, எல்லாம் பெரிய பெரிய ஐட்டமாக வச்சுருக்கிறீங்க. ஆனால் ஃபேனை கழட்டணும், எது தான் தேவை? ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ தான் வேணும். போட்டால் திரும்பினா கழட்டி எடுத்துடலாம். ஆனால் இவ்வளோத்தையும் வச்சுக்கின்னு அதை கழட்ட முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் கழட்டிடுவீங்களா? சோர்ந்து போயிடுவீங்க. எல்லாம் பெரிய பெரிய ஐட்டமாக வச்சுக்கின்னு கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாது, அதை கழட்டவே முடியாதுங்க. அதுபோல் தாங்க, பிசாசெல்லாம் ஜெயிக்கணும்னா கவனிங்க, வேத வசனத்தை அறியணும். வேத வசனத்தை நீங்கள் அறிஞ்சிருந்தால் பிசாசுக்கு உங்களுக்கு தெரியும். நீங்கள் பைபிள் படிக்கிற ஆளா படிக்காத ஆளான்னு பிசாசுக்கு தெரியும். நீங்கள் வசனத்தை விசுவாசிக்கிற ஆளா விசுவாசிக்காத ஆளா அவனுக்கு தெரியும். புரியுதுங்களா? வசனம் தெரிஞ்சவங்க கிட்ட வாலாட்ட மாட்டான் பிசாசு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வசனம் தெரிஞ்சிருந்தா பிசாசு வாழ ஆட்ட மாட்டான். அவனுக்கு ஒன்று என்னென்னா, நம்ம ஆளுங்களை பாருங்க, அவன் என்ன பண்ணுவான்னா வசனத்தில் தான் பிடிப்பான், வசனத்தையே படிக்க வைக்க மாட்டான். நான் பார்த்து நிறைய கிறிஸ்துவம், உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஜபம் பண்ணுவீங்க, 1000 சோத்திர பலி பண்ணுவீங்க இல்லை, ஆமாம், ஆராதனை பண்ணுவீங்க. ஆனால் பைபிள் படிக்கிறீங்களா? உங்களை நீங்களே பார்த்து கேளுங்க, கண்ணாடியில் எழுதி வைங்க. கண்ணாடி பார்க்கும்போது பார்க்கணும், பைபிள் படித்தாயா? நல்ல வார்த்தை, அப்போ ஒரு ஸ்டிக்கர் வரும், இன்று வேத வசனம் வாசித்தாயா? பைபிள் படிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பேர் பைபிள் படிக்கிறோம்? அவங்க மனசை தொட்டு சொல்லுங்க, நான் இவ்வளோ நேரம் பைபிளுக்காக ஒதுக்குறேன், பைபிள் வசனம் படிக்கிறேன். அதை செய்யாமல் நீங்கள் இதை படித்தாதான் உங்களை தூக்குற பட்டனு 30வது மாடி போகிறதுக்கு பட்டனை அழுத்தத்துக்கு 30ன்ற பட்டன் இருக்குது, 40ன்ற பட்டன் இருக்குது, 100ன்ற பட்டன் இருக்குது. நீங்கள் இதிலிருந்து தான் அழுத்த முடியும், வேறு எங்கே போய் அழுத்த முடியாது. அப்போ எல்லாமே இங்கே இருக்குது. இதை நீங்கள் கண்டுபிடிக்காம மீதி எல்லாம் செஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? வாரம் சபைக்கு வரலாம், வாரம் சபையை விட்டு போகலாம், வாரம் எல்லாமே பண்ணலாம், பாட்டு பாடலாம், ஆராதனை பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் லிஃப்ட் உள்ளே போயிட்டு நீங்கள் டான்ஸ் ஆடலாம், லிஃப்ட் உள்ளே போய் பாட்டு பாடலாம், லிஃப்ட் உள்ளே போய் ஜபம் பண்ணலாம். ஆனால் பட்டன் அழுத்தினா தான் மேலே போவோம். ஹலோ, லிஃப்ட் உள்ள உட்காந்துக்கின்னு பாட்டு பாடலாமா? பாடலாம். டான்ஸ் ஆடலாமா? ஆடலாம். ஜபம் பண்ணலாமா? பண்ணலாம். போயிடுமா? போவாது. பட்டனை அழுத்தணும், வசனத்தை பேச வேணும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சுகத்துக்குரிய வசனத்தை பேசணும், சமாதானத்துக்குரிய வசனத்தை பேசணும், பிள்ளைகளுடைய படிப்புக்குரிய வசனத்தை பேசணும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்குரிய வசனத்தை பேசணும். சர்ச்சுன்றது என்ன? சர்ச்சுன்றது என்னங்க? சர்ச்சுன்றது என்ன தெரியுங்களா? உங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுப்பது தான் சபை. உங்களுக்கு வசனத்தை போதிக்கிறதுக்கு தாங்க சர்ச்சு. நீங்கள் இயேசுநாரை எடுத்து பாருங்க. இயேசுநார் 33 வயசு வரைக்கும் வாழ்ந்தார், 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார். 3.5 வருஷம் ஊழியத்தில் இயேசு செஞ்ச பிரதானமான ஊழியம் என்ன தெரியுமா?
என்ன செஞ்சாருங்களே? டான்ஸ் ஆனாரா? பாட்டு பாடினாரா? ஆராதிப்போம் ஆராதிப்போம் அப்படியா? அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? வார்த்தைகளை பேசினார். வார்த்தைகளை பேசினார். அவர் தெரியும், பாட்டு மாத்தாதுரா, அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான், அங்கே மியூசிக் இருக்கிற வரைக்கும் தான் நீ குதிப்ப, கரண்ட் போச்சுன்னா உனக்கு ஃபியூஸ் போயிடும். கான்செப்டில் கரண்ட் போச்சுன்னா உனக்கு என்ன ஆகிடும்? ஃபியூஸ் போயிடும். ஆமாம். ஆனால் வசனத்தில் நிற்கிறவனுக்கு எப்பவுமே ஃபியூஸ் போவாது. டான்ஸு பாட்டு நல்லது தான், தப்பாக சொல்லலை. ஓகே, எனக்கும் பிடிக்குது தான். ஆண்டவரை ஆராதிக்கிறது பிடிக்குது, தேவனை துதிக்கிறது பிடிக்குது, தேவனை கனம் பண்ணுறது பிடிக்குது, தேவனை உயர்த்துவது பிடிக்குது, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறது பிடிக்குது, உபவாசம் இருந்து ஆண்டவர் சமூகத்தில் காத்து இருக்கிறது பிடிக்குது. எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. ஆனால் கவனிங்க, வாழ்க்கைக்கு எது உங்களை தூக்க போகுதுன்னா வசனம் தான். வசனம் தான் தூக்கும். இதெல்லாம் நல்லது தான், இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை விட்டுட்டு மீதியெல்லாம் பிடிச்சிட்டு இருக்குது. எப்படின்னா, ஃபேனை கட்ட வேண்டிய ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் எடுத்துன்னு வரல, நான் கட்டப்பாறை எடுத்துன்னு வந்திருக்கிறேன், மம்டி எடுத்துன்னு வந்திருக்கிறேன், பெரிய பெரிய ஸ்பேனர்லாம் எடுத்துன்னு வந்துக்கிற மாதிரி. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சபை வசனத்தை தான் போதிக்கணும். சில பேர் சர்ச்சைக்கு வருவாங்க, எதுக்கு வருவாங்க தெரியுங்களா? ஆவியில் நிரம்பணும். மரியாதையாக சொல்கிறேன், வீட்டில் ஆவியில் நிரம்பாதவன் சபையில் ஆவியில் நிரம்பவே மாட்டீங்க. வீட்டு தாங்க ஆவியில் நிரம்புறதுக்கு சிறந்த இடம் எது தெரியுங்களா? நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை தாழ்பால் போட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆண்டு கொள்ளும். அதுதாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜபம் பண்ணுங்க, தனிப்பட்ட முறையில் ஆண்டோட துதிங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் தனி ஜபத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற அபிஷேகம், உங்களுக்கு கிடைக்கிற பிரசன்னம் மாதிரி வேற எங்கேயுமே கிடைக்காது. இன்னொன்று சொல்லிட்டுங்களா, தனி ஜபத்தில் உங்களுக்கு கிடைக்கிற அபிஷேகமும் பிரசன்னமும் உங்களுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். ரொம்ப நேரம் நிற்குங்க அந்த ப்ரெசன்ஸு, ரொம்ப நேரம் நிற்கும். ஆனால் இது மாதிரி இது கார்பரேட் அனாயிட்டிங். சபையில் வர்றது, சபையில் வர அபிஷேகம், சபையில் கிடைக்கிற பிரசன்னம், இதெல்லாம் கார்பரேட் அனாயிட்டிங். இது இங்கே இருக்கிற வரைக்கும் இருக்கும், இங்கேருந்து போன உடனே அதுவும் கொஞ்சம் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். ஆனால் தனி ஜபத்தில் ஒரு மனுஷன் நல்ல பிரசன்னத்தில் நிரம்பி வாழ்ந்தானா அவன் எங்கே போனாலும் எப்பவுமே அவன் மேலே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அபிஷேகம் எப்பவுமே இருந்துக்கினே இருக்கும். எதுங்க பெஸ்ட்டு? தனி ஜபத்தில் நல்லா. அதுதான் பாருங்கள், சபைன்றது ஒரு 2 மணி நேரம் நான் முடிக்கணும். நான் 2 மணி நேரம் முடிக்காமல் 3 மணி நேரம் முடிக்கிறேன்னா ஒத்துப்பீங்களா நீங்கள்? நான் அபிஷேகத்தில் நிரப்புறவங்களெல்லாம் எல்லாம் ஆவியில் நிரம்புவோம். பாடு, 2 பாட்டு பத்தாது, 3 பாட்டு பத்தாது, 4 பத்தாது, 5 6 8 பத்தாது. இப்படி நான் 10 பாட்டு பாடியிருந்தேன்னா உங்களை அபிஷேகத்தில் நிரம்புற வரைக்கும் நான் பாட்டை நிறுத்த மாட்டேன். இப்படியே பாடி பாடி எல்லாம் அபிஷேகத்தில் நிரம்பி எல்லாம் கீழே ஊறுற வரைக்கும் பாடிக்கினே இருக்கணும்னு பாடினே இருந்தேன்னா சபை 3 மணி நேரம் ஆகும். நீங்கள் ஒத்துப்பீங்களா? நம்ம ஆளுங்கெல்லாம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு தேவை, லேட்டாக வருவாங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்ணணும்? அபிஷேகத்தில் நிரப்பணும், ஆவியில் நிரம்பணும். நான் சொல்கிறேன், ஆண்டவர் அந்த சிஸ்டத்தெல்லாம் வரமாட்டார். அவர் ஒரு ஒழுங்கு வச்சுருக்கிறாரு இல்லை? அவர் ஒரு ஒழுங்கு வச்சுருக்கார், அந்த ஒழுங்கின்படி அவர் செய்வார். அப்போ அபிஷேகன்றது, அந்நிய பாஷைன்றது, ஆவியில் நிரம்புறதுலாம் நம்ம தனிப்பட்ட ஜபத்தில் 6 நாள் இருக்குது. 6 நாளில் 24 மணி நேரம் இருக்குது உங்களுக்கு. அப்போல்லாம் அபிஷேகத்தில் நிரம்புறதில்ல, ஆவியில் நிரம்புறது கிடையாது. சர்ச்சை நடக்கிற 2 மணி நேரத்தில் ஆவியில் நிரம்பணும். ஆவியில் நிரம்பணும், அங்கே சர்ச்சை சரியில்லை. நான் சொல்கிறேன், சர்ச்சை ஆவியில் நிரம்புறதுக்கான இடம் கிடையாது. சபை வார்த்தைகளை போதிப்பதற்கான இடம். எந்த ஒரு சர்ச்சை பாஸ்டர் நான் தேவனுடைய வார்த்தையை போதிக்க தான் நான் சர்ச்சை நடத்துறேன்னு புரிஞ்சுன்னு சர்ச்சை நடத்துகிறாரோ அந்த சர்ச்சைலாம் உருப்படும். நான் ஆவியில் நிரம்பு நடத்துகிறேன்னு நினச்சாருன்னா எல்லாம் அந்த சர்ச்சை கூடிய சீக்கிரத்தில் நாற்காலிகளால் நிரம்பி இருக்கும், மக்கள்லாம் போயிடுவாங்க. ஏன்னா ஆவியில் நிரம்புறதுக்கு சபை கிடையாதுங்க. நம்ம மக்களுக்கு தவறான கான்செப்டை இன்புட் பண்ணிட்டாங்க. சர்ச்சில் வா, ஆவியில் நிரம்பலாம் வா. ஆவியில் நிரம்புறதுக்கு அந்நிய பாஷை பேசுறதுக்கு தான் வீடு. சபையில் ஏதோ கொஞ்ச நேரம் வரும், ஆண்டு அது கார்பரேட் அனாயிட்டிங் வரும், நம்ம அபிஷேகத்தில் நிரம்பும், அந்நிய பாஷை பேசுவோம். ஆனால் உங்களுக்குள்ள கன்சிஸ்டாக தொடர்ந்து
நிலையான ஒரு அபிஷேகம், நிலையான ஒரு பிரசன்னம் உங்கள் மேலே இருக்கணும்னா நிலையான தனி ஜெபம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த சபைன்றது என்னன்னா கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறதுக்கு தான் சர்ச்சு. ஆதி திருச்சபையை பாருங்க, வசனத்தை போதித்தார்கள். வார்த்தை முக்கியம். உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் வார்த்தை தாங்க முக்கியம். வார்த்தையை பிடிங்கள், வார்த்தையை படியுங்கள். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் செஞ்சு முடிச்சாரு. என்ன செஞ்சு முடிச்சாரு? அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு வசனம் பாருங்க, நான் படிக்கிறேன். சங்கீதம் 138:8 தாவீது சொல்றாரு. சங்கீதம் 138:8 தாவீது சொல்றார் பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தாவீது என்ன சொல்றாரு? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதை நீங்க எப்படி சொல்லணும்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அப்போ தாவீது சொன்னது கரெக்டு. ஏன்னா இயேசு சிலுவையில் முடிக்கல. தாவீது சொல்லும் போது இயேசு சிலுவையில் முடிந்ததுன்னு சொல்லி முடிக்கல. ஆனால் சிலுவையில் இயேசு முடிந்ததுன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போ அவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுங்களா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். உங்களுக்காக செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த வார்த்தையை கவனிங்க, யாவையும். யாவைன்னா அதில் வராத எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தனி இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னெல்லாங்க தேவை, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன தேவை, எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாருங்க. இனி செய்ய வேண்டியதே கிடையாது. பாருங்க, இயேசு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது மத்தேயுல எழுதப்பட்டிருக்குது 27வது அதிகாரம் 51வது வசனம் 52வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா மத்தேயுல சொல்லுது, இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பிறகு அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. என்ன? தேவாலயத்தின் திரைச்சீலை. கவனிங்க, இந்த யூதர்கள் கிட்ட இருந்து தான், நல்லா கவனிங்க, யூதர்கள் கிட்ட இருந்து தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற இந்து மதங்கள் எல்லா சடங்காச்சாரங்களையும் கற்றுக்கினாங்க. இந்த யூதருடைய தேவாலயம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? மகா பரிசுத்த ஸ்தலம். என்னது? ஒரு அறை இருக்கும். அவங்க ஒரு சர்ச்சு வைப்பாங்க. கூடாரம், சர்ச்சு கிடையாது, தேவாலயம். அந்த தேவாலயம் ஆசரிப்பு கூடாரம்னு பேர். அந்த ஆசரிப்பு கூடாரம் அது மூவபிள், அதாவது பலகையாக இருக்கும், துணிகளெல்லாம் இருக்கும். பலகை துணி எல்லாம் அப்படியே ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். அதிலே டிசைன் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு இடத்துல போடுவாங்க, செட் பண்ணுவாங்க. செட் பண்ணும்போது அதை ரெண்டு செக்ஷனாக பண்ணுவாங்க அந்த தேவாலயத்தை. ஒன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலன்றது ஒரு திரைச்சீலை போட்டு, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம் அதெல்லாம் இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் பேசுவார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தேவன் என்ன பண்ணுவார்? பேசுவார். தேவன் அங்கே இருப்பார். அதனால் அந்த இடத்துல யாருமே போக மாட்டாங்க. ஆசாரியர்கள் வருவாங்க. இதுதான் பரிசுத்த ஸ்தலம். இங்கே தான் நிற்பாங்க. இங்கே நின்று என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க குத்து விளக்கு ஏற்றுவாங்க, சமூக தப்பங்களை வைப்பாங்க, மாற்றுவாங்க, தூபம் போடுவாங்க, சாம்பிராணி மாதிரி போடுவாங்க, தூப கலசங்களில் எல்லாம் பண்ணுவாங்க. இவங்க போயிடுவாங்க. இந்த ஆசாரியர்கள் கவனிங்க, இது உள்ள ஆசாரியர்கள் தான் வரணும். நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் ராஜாக்கள்லாம் உள்ளே வர முடியாது. ராஜாவே உள்ளே வர முடியாது, சிஎம்ஏ உள்ளே வர முடியாது. சிஎம்மாக இருந்தாலும் சரி, சாதாரண எம்மாக இருந்தாலும் சரி, எல்லாம் வெளியில் தான் நிற்கணும். எல்லாம் வெளியில் நிற்கணும். இதுதான் சர்ச், இதுதான் தேவாலயம். இப்போ இந்த இடத்துல ஆசாரியன்னா இங்கே தான் வர முடியும். ஆசாரியன் இதை தாண்டி வர முடியாது. இதை தாண்டி வரத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மக்களுக்காக பாவ நிவர்த்தி செஞ்சு, அவனுக்கும் பாவ நிவர்த்தியை செஞ்சு, அவன் காலில் 2 சங்கிலியை கட்டி, இது உள்ளே அவன் என்ன பண்ணுவான்னா, சாம்பிராணி தூப கலசம் போடுவான், தூபம் காட்டுவான். தூப காட்ட உள்ளே வரும்போது அவன் சரியான முறையில் பாவ நிவாரணம், பாவ நிவர்த்தி செஞ்சுருந்தால் உள்ளே போனவன் உயிரோடு திரும்புவான். அவர் கொஞ்சம் மிஸ்டேக்காக தான் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுங்க, சரியாக பாவ நிவர்த்தி பண்ணல, சுத்திகரிப்பு பண்ணல, ஏதோ கொஞ்சம் தவறி போச்சுன்னு வச்சுக்கோங்க, உள்ளே வந்துடும், செத்து விழுந்துருவார். செத்து விழுந்த உடனே அதுக்கு தான் அவர் காலில் சங்கிலி கட்டி இருக்கிறாங்க. அவர் தூக்கலான்னு எவனா வந்தாலும் அவனும் செத்து விழுந்துருவான்.
அதனால் சங்கிலி பூச்சி தரன்னு இழுக்க வேண்டியது தான் அவரை. இதுதான் பழைய ஏற்பாட்டில் தேவன் இங்கே இருந்தார். யாரும் கிட்ட வரக்கூடாது, எல்லாம் தூரமாயிரு. கடவுளை பார்க்கவே முடியாது, கடவுளை பார்க்க முடியாது. எப்படி பார்ப்பாங்க? இவரை உள்ளக்கிறாரு, ஒருத்தனை கிட்ட வரக்கூடாதுன்னு திரை சீலை போட்டுக்கிறார். திரை சீலை இந்த துணி பார்த்தீங்கன்னா துணி தடிப்பு இவ்வளோ தடிப்பு, துணி தடிப்பு இது ஒரு இது மாதிரி லேயர் கிடையாது. துணி இவ்வளோ தடிப்பு இருக்குமா துணியை. அந்த அளவுக்கு துணிகளை சேர்த்து 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 அதை திரைச்சீலையாக வச்சுருப்பாங்க. ஏன்னா காற்று கீத்து அடிச்சு பறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே நிற்கிற எல்லாரும் காலி. மெதுவான ஸ்க்ரீன் துணி மாதிரி போட்டால் திடீர்னு ஒரு காற்று அடிக்குதுங்க, பறந்து ஸ்க்ரீன் மேலே கீழே தூக்குச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி பாவியாக இருக்கிறவங்களாம், பாவம் சுத்திகரிக்கப்படாத நிற்கிறவங்களாம் காலி ஆகிடுவான். ஆசிரியர்லாம் காலி ஆகிடுவாங்க, மக்கள் எல்லாம் காலி ஆகிடுவாங்க. அதனால திரைச்சீலை அந்த இது பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 அடி இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்துடைய ஹைட்டு 30 அடி கிட்ட இருக்குமா. அவ்வளோ ஹைட்லேருந்து அவ்வளோ திரைச்சீலை அப்படியே கனமாக ஒரு உட்டு மாதிரியே இருக்கும். ஆனால் துணியில் கட்டி அதை வச்சுருப்பாங்க, நல்ல கனமான திரைச்சீலை. இதுக்குள்ளே தான் ஆண்டவர் இருக்கிறாரு, தேவன் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார். மக்கள் ஆசிரியர்கள் வருவாங்க, இங்கே தான் பண்ணுவான். ஒரு ஆள் 2 பேர் தான் வருவாங்க, நிறைய பேர் தான் வரக்கூடாது. அவங்களுக்கு வந்து முறை, வகுப்பு முறை போட்டு பண்ணுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் மக்கள்லாம் வெளியில் தான் இருக்கணும். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, தேவனே உங்களுடைய ஆலயத்திலே தகைவிலான் குருவிக்கும் அடைக்கலான் குருவிகளுக்கும் என்ன இருக்குது? கூடு இருக்குது, எனக்கோ இடம் இல்லை. நம்முடைய வாசற்படியில் நித்த நான் காத்திருப்பேன் அப்படின்னு. ஏன்னா உள்ள தாவீது உள்ள வர முடியாது, தாவீது உள்ள அரசனும் உள்ள வர முடியாது, ஆசாரியன் தான் வர முடியும். அப்படிதான் அப்படி இருந்தது. அப்போ யோசிச்சு பாருங்க, அங்கே கடவுளை கும்பிடணும்னு நினைக்கிறவன் இங்கே வருவான், அவன் நினைப்பான் வெளில நிற்கிறவன் நினைப்பான், உள்ளே போகிறவன் பெரிய பாக்கியவான்றா, உள்ளே போயிட்டாலுமே பாக்கியவான் அப்படின்னு நினைப்பான். இவன் உள்ளே இருக்கிறவனுக்குள்ள ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் இருப்பான், அவன் தான் வருஷத்துக்கு ஒரு முறை வருவான். அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? எப்பா இவர் பெரிய ஆள்ப்பா, ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கடவுள்கிட்ட போயிட்டு வராருப்பான்ட்டு. இப்போ இயேசு சிலுவையில் எதை முடிச்சார் தெரியுங்களா? கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருந்த இடைவெளியை, தூரத்தை எல்லாம் உடைத்து விட்டார். திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிஞ்சுதான். 2ஆக கிழிஞ்சுதான். இப்போ என்னன்னா, இனி கடவுள் இங்கே இல்லை, கடவுள் இனி இங்கே இல்லை. எங்கே இருக்கிறார்னா, உங்கள் இருதயமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் அங்கே வந்துட்டாரு. அல்லேலூயா. எங்கே வந்துட்டார் இப்போ? அதனால தான் இது மேலே ஷூ போட்டுன்னு வந்தால் தப்பு கிடையாது. சில சர்ச்சில் மகா பரிசுத்த ஸ்தலம், இதில் செருப்பு போடக்கூடாது, குழந்தைகள் ஏறக்கூடாது, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நாங்கள் யாரையும் ஏற்ற மாட்டோம், தகுதியானவங்களை மட்டும்தான் ஏற்றுவோம். நான் சொல்கிற திரைச்சீலை கிழிந்து விட்டது, படிக்க தவறி விட்டீர்கள். இது கண்டி மகா பரிசுத்த ஸ்தலம் பார்த்தா நிற்கிறவரே வருஷத்துக்கு ஒரு முறை தான் நிற்கணும். நிற்கிறவரே எப்போ தான் நிற்கணும்? வருஷத்துக்கு ஒரு முறை தான் இங்கே நிற்கணும். இங்கே நின்று என்ன பண்ணணும்? பிரசங்கெல்லாம் பண்ணார்னா காலி ஆகிடுவார். உங்களெல்லாம் இங்கே உட்கார வைக்க கூடாது, உங்களெல்லாம் அங்கே இதுக்கு பின்னாடி வெளியில், சர்ச்சுக்கு வெளியில் நிற்க வச்சு தான், வெளியில் 2 மைக்கை கட்டி தான் இங்கே நின்று தான் பிரசங்கம் பண்ணணும். இந்த தடைகள், இந்த பாகுபாடுகள், வேறுபாடுகள் எல்லாம் உடைந்து விட்டதுங்க, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஒரு காலத்தில் கடவுள் ரொம்ப தூரத்தில் இருந்த மனுஷனுக்கு, கடவுளை மனுஷனை நெருங்கவும் முடியாது, ரொம்ப பிரிவினை இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்தது, நிறைய வேறுபாடு இருந்தது, தடைகள் இருந்தது. எல்லா தடைகளையும் இயேசு உடைத்து விட்டார். இப்போ நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கடவுள் எங்கே இருக்கிறாருங்க? கடவுள் எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ள இல்லை, எனக்குள்ள. சொல்லுங்க, எனக்குள்ள, எனக்குள்ள, எனக்குள்ள வந்துட்டாருங்க. அப்போ நீங்களாம் எப்படி இருக்கணும்? இப்படி கொஞ்சம் நெஞ்சில் நிமித்தி கொஞ்சம் ஆணவமாக இருக்கணும். கடவுளை எங்கெங்கேயோ தேடுறான், மலை மேலே போய் கடவுளை தேடுறான். நான் சொல்கிறேன், ஆனால் கிறிஸ்தவங்க இன்றைக்கும் போய் கடவுளை எங்கே தேடிக்கிறாங்க தெரியுமா? இங்கேருந்து 350 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் தள்ளி போய் தூத்துக்குடியில் போய் 4 மாவடியில் போய் கடவுளை தேடுறீங்க. கடவுள் 4 மாவடியில் கிடையாதுப்பா. திரைச்சீலை கிழிஞ்ச உடனே உனக்குள்ளே வந்துட்டாரு. கடவுள் அங்கே கிடையாது, இங்கே கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்துவங்க பாருங்க, இங்கேருந்து பாரிஸ் போவாங்க, ஏன்? கடவுளை தேடுறேன். இங்கேருந்து பெசன் நகர் போவாங்க, நாகப்பட்டினம் போவாங்க, ஏன்? கடவுளை தேடுறேன்.
கடவுள் அங்கெல்லாம் கிடையாது. கடவுள் உன்னுக்குள்ளே இருக்கிறார், உனக்குள்ளே வந்துட்டார். இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டாயானால் உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராக அவர் வந்து விட்டார். அவர் உனக்குள்ளே தான் இருக்கிறார். முதல்ல அவரை அறிந்து கொள்ளுங்கள். வசனம் சொல்ற, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. என்ன சொல்றேன்? ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ரொம்ப ரொம்ப சிம்பிள். உலகத்தில் அநேக மதங்கள் கடவுளை பார்க்கணுன்னா, கடவுள் உனக்கு செய்யணும்னா, கடவுள் உனக்கு ஏதாவது பண்ணணும்னா நீ இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், என்னென்ன சடங்காச்சாரம் கட்டுப்பாடெல்லாம் சொல்கிறாங்களோ அதையெல்லாம் இயேசு கிழித்து விட்டார். அதையெல்லாம் கிழிச்சிட்டார். இப்போ ஒன்றுமே கிடையாது, இப்போ ஒன்றுமே கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கை செய்து, புரியுதுங்களா, அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அவ்வளோதான். இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா போதுங்க, கடவுள் உங்களுக்குள்ளே வந்துடுவாருங்க. இயேசுவை ஏற்றுக்கினா போதுங்க, கடவுள் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை பாதுகாப்பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதுங்க, கடவுள் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை வழி நடத்துவாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதுங்க, கடவுள் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ரொம்ப சிம்பிள். கடவுளை கஷ்டமாக்கிட்டாங்க. மதம் கடவுளை மனிதனை விட்டு, கடவுளை விட்டு மனிதனை தூரம் பிரிக்கிறது. இயேசு கிறிஸ்து தூரம் இருக்கிற மனிதனை கிட்ட கொண்டு வருகிறார். இதுதான் இயேசு. மதம் என்ன பண்ணுது? மனுஷனை தூரம் பிரிக்குது. என்ன பிரிக்குது? எப்படி தூரம் பிரிக்குது? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்துஸ் தான் எனக்கு தெரியும், அதனால் இந்துஸ் பற்றி பேசுகிறேன். பிராமின்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கடவுளுக்காக எவ்வளோ வாழ்கிறாங்களோ அதே போல் மற்ற ஜனக்கூட்டங்கள் வாழ்கிறார்களா? இல்லை. அதனால தான் அவன் என்ன சொல்கிறான், நான் கடவுளுக்காக இவ்வளோ செய்கிறதுனால நான் தான் கடவுள் பகுதியில் நிற்பேன், நீ என்ன பண்ணுறதில்லை, இவ்வளோலாம் பண்ணுறது இல்லை, அதனால நீ என் கடவுள்கிட்ட என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அப்படி எவனா கடவுள்கிட்ட வரணும்னா அவன் சொல்கிற சட்டத்திட்டம்லாம் கேட்டு, அவன் சொல்கிற சமஸ்கிருதத்தை கற்றுக்குன்னு அந்த சமஸ்கிருதத்தில் நீ பேசுனா தான் கடவுள் கேட்பாரு, உனக்கு பதில் கொடுப்பாரு அப்படின்றான். இதெல்லாம் நடக்கிற காரியமா? மனுஷனுக்கு எத்தனை பேர் செஞ்சுருவாங்க? உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கிறாங்க. 800 கோடி பேரும் இந்த சட்டத்திட்டத்தின்படி கடவுள்கிட்ட வர முடியுமானா முடியவே முடியாது. அந்த கடவுள் பார்த்தாரு, இவ்வளோ நாள் கடவுள் அங்கே இருந்துன்னு எல்லாரும் இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. இப்போ என்ன பண்ணார் தெரியுங்களா? கிழிச்சிட்டாரு. அவரே வந்துட்டாரு. அவரே வந்துட்டாருங்க. இவ்வளோ நாள் அவர் வான்னு கூப்பிட்டாரு. ஆனால் இயேசு சிலுவையில் முடிந்ததுன்னு சொல்லும் போது என்னென்னா, கடவுள் இனி உன்னை அழைக்கல, அவர் உன்னிடமே வந்து விட்டார். அவர் உன்னை கூப்பிடல, நீ என்கிட்ட வரணும்னா இதை செய்யணும். இன்றைக்கி கிறிஸ்துவத்துக்குள்ளே இதெல்லாம் பிரச்சனைங்க. கிறிஸ்துவுக்குள்ளே பெரிய போராட்டம். சத்தியத்தையும் அறியாமல், கடவுளையும் அறியாமல், இயேசுவையும் அறியாமல், ஒன்றுமே தெரியாமல், திரைச்சீலை கிழிந்தது முடிந்ததுன்னு தெரியாமல் இன்றைக்கி நிறைய பாஸ்டர் சொல்லுவாங்க, கர்த்தர் உன் ஜபத்தை கேட்கணும்னா மகளே உன் வீட்டில் 2 மாதம் 7 வாரம் ஒரு ஜப கூட்டம் நடத்து, அப்போ தான் உன் வீட்டுக்கு ஒரு விடுதலை வரும். நான் சொல்கிறேன், நீ 7 வாரம் உபவாச கூட்டம் நடத்த வேணாம், ஜப கூட்டம் நடத்தி சோரம் போட வேணாம், கடவுள் உனக்குள்ளே வந்து விட்டார். என்னைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கே வந்துட்டார். ஆனால் லிஃப்ட்டு போகல. ஏன் போகல? பட்டன் அழுத்த தெரியல, லிஃப்ட்டில் இருக்கிறவனும் தெரியல, பட்டன் அழுத்தவும் தெரியல, எல்லாம் வச்சுருக்க அம்முன்னு உட்காந்து இருக்க வேண்டியதான். கஷ்டம் வந்தால் கண்ணீர் விட வேண்டியதான். அந்த ஆண்டவருக்கு தெரியும். அவர் சொல்வார், எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு தான் ஒன்று தெரியல, எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. நான் சொல்கிறேன், எல்லாவற்றையும் சரி பண்ண முடியும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனால் இந்த உலகத்தில் எல்லா காரியத்திலும் ஜெயமாய் வாழ முடியுங்க, வெற்றியாய் வாழ முடியும். இன்னொரு ரகசியம் சொல்கிறேன், இயேசு உங்களுடைய எல்லா பாவங்களையும், நல்லா கவனிக்கல, எல்லா பாவங்களையும் கவனிக்க, கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்கால பாவங்களையும் சிலுவையில் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவ என்ன சொல்லுது தெரியுங்களா? கடந்த கால பாவத்தை மன்னிச்சிட்டாரு, இன்னைக்கு செய்கிற பாவத்தை மன்னிக்க மாட்டாரு, நாளைக்கு செய்ய போகிறத மன்னிக்கல. கவனிங்க, இதுதான் பிரச்சனை. அப்போ இயேசு முடிந்ததுன்னு சொன்னது பொய்யாய் போச்சு. அப்போ முடிந்ததில் பெண்டிங் இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. முடிந்ததுன்னா முடிந்தது தான். நம்ம ஊரில் சொல்லுவாங்க பாருங்கள், வில்லன்னு சொல்லுவாங்க, கத்தம் கத்தம். சொல்லுங்க, கத்தம் கத்தம்னா என்னது? முடிஞ்சதே. ஹிந்தியில் தப்பாக நினைக்காதீங்க, பாஸ்ட் ஏதாவது பேசுகிறாரு. ஹிந்தியில் கத்தம்னா முடிந்தது, இனி அதுக்கு என்ன இல்லை,
ஒன்றும் துளிர்க்காது. முடிஞ்சது தான். பாவத்தை சிலுவையில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாருங்க. கிறிஸ்துவங்களுக்கு அதுதான் தெரியணும். நான் படிக்கிறேன் பாருங்க சில காரியங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம் எடுத்துக்கங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 11வது வசனத்திலேருந்து. இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். ஆண்டுடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் போயும் படிக்கணும். ஒரு முறை இல்லை, 10 முறை படிங்க. படித்து இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கங்க. அப்போ தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா பிசாசு உங்களை ஏமாற்றிடுமா. கவனிங்க, இன்னைக்கு கிறிஸ்துவங்களை பிசாசு ஏமாத்துற ஒரே இடம் என்னென்னா, உன் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டார் கர்த்தர். ஏன்னா நீ இந்த பாவம் செய்து இருக்கிறாய், நீ அந்த பாவம் செய்து விட்டாய். அதனால் கடவுள் எப்படிமா உனக்கு உதவி செய்வார்? செய்ய மாட்டாருமா. நீ இந்த செய்யவில்லை அதனால் உதவி செய்ய மாட்டார், நீ இதை செய்து விட்டாய் அதனால் செய்ய மாட்டார் சொல்லி எதையோ சொல்லி 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 இன்னைக்கு கிறிஸ்துவம் பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் மாதிரி ஆயிட்டாங்க. இயேசுவை விட்டுட்டும் போக முடியல, இயேசுகிட்ட வந்து வாழவும் முடியல, மெல்லவும் முடியல, முழுகவும் முடியல. கிறிஸ்துவங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஆகிப்போச்சு. காரணம் என்னன்னா சத்தியத்தை அறியாததால. இங்கே எபிரேயர்ல பாருங்க 10-11 எடுத்துட்டீங்களா? படிக்கலாமா? டைம் இல்லை, வேகமாக போகிறேன் பாருங்க. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இதுதான் திரைசீலை கிழிறதுக்கு முன்னாடி இருக்கிறது. திரைசீலை கிழிறதுக்கு முன்னாடி என்னன்னா கவனிங்க, மக்களுக்காக ஆசாரியர் என்ன பண்ணுவாங்கன்னா நாள்தோறும் ஆராதனை செய்யணும், பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தணும். ஒரு நாளையில் 3 முறை 4 முறை பலி செலுத்துவாங்க. காலையில் ஒரு பலி, அப்புறம் மத்தியானத்துக்கு முன்னாடி ஒரு பலி, அந்தி பலி ஒன்று, அப்புறம் சாயங்காலம் ஒரு பலி. இப்படி 3 பலி 4 பலிலாம் செலுத்துவாங்க. பலி செலுத்தி பலி செலுத்தி பலி செலுத்தி அதெல்லாம் எதுக்காக செஞ்சாங்கன்னா பாவம் மன்னிக்கப்படணும், பாவம் நீங்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்ன்ட்டு. ஆனால் அது என்ன பண்ணலையா, பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியல. பாருங்க அந்த வசனம் சொல்லுது, பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாய் நிற்பான். ஆனால் இயேசு சிலுவையில் என்ன செஞ்சான்னு சொல்லுது, இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி உலகத்தில் இருக்கிற இதுவரைக்கும் பிறந்த ஜனங்களுடைய பாவங்களுக்காக, பிறந்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய பாவங்களுக்காக, பிறக்க போகிற ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஒரே பலியை சொல்லுங்க, ஒரே பலியை சிலுவையில் முடிந்ததுன்னு சொல்லி ஜீவனை கொடுக்கும் போது என்ன நடக்குது, ஒரே பலியாக ஆகிறார். ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். தமது சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? சத்துருக்களை எல்லாம் பாதப்படியாக்க வேண்டிய வேலையெல்லாம் யாருக்கிட்ட இருக்குது தெரியுங்களா? நம்ம கையில் இருக்குது. நம்ம பாதப்படியாக்கி போடுற வரைக்கும் அவர் காத்து நிற்கிறாரு. அவர் சாத்தான் தலையை நசுக்கிட்டு பல்லெல்லாம் உடைச்சி அவனை பொக்க வாயினாக்கிட்டாரு. ஆனால் பிசாசு எவனை விழுங்கலாமா என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். சிங்கம் விழுங்குமா, பாம்பு விழுங்குமா? நல்லா கவனிங்க, சிங்கம் விழுங்குமா, பாம்பு விழுங்குமா? சிங்கம் என்ன பண்ணும்? கடிச்சு எலும்பெல்லாம் உடைச்சி முறிச்சிடும், அதுதான் சிங்கம். ஆனால் பாம்பு என்ன பண்ண தெரியுமா? அப்படியே லம்பு லம்பாக முழுங்கிடும். போ, அதுதான். இவருக்கு பல்லு கிடையாது, ஆனால் ஆள் சிங்கம் மாதிரி காட்டுறாரு. ஆள் ஃபேஸ் என்ன ஃபேஸு? சிங்கம் ஃபேஸு. ஒர்க் என்ன ஒர்க்கு? பாம்பு ஒர்க்கு. அதனால தான் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலே நடந்து செல்லுவேன். அல்லேலூயா. நம்மளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க, சத்துருவின் வல்லங்களை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்துருக்காரு. நம்ம தாங்க மிதிக்கணும், அவங்ககிட்ட ஒரு பவரும் கிடையாது. பாருங்க, காத்து கொண்டிருக்காரு. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை, யார் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள்? யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள். அப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே, அலோ 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 கவனிங்க, எத்தனை பலி? எப்போ எப்போ எப்போ? சிலுவையில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு முடிந்ததுன்னு சொன்னார்களே, அப்போ அவர் ஒரே பலியாகிறாரு. அந்த ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். கவனிங்க அந்த வார்த்தை, கவனிங்க. இவர் என்றென்றைக்கும். என்றென்றைக்குன்னா என்ன? கடந்த காலம், நிகழ்காலம்,
எதிர்காலம் 3 காலத்துக்கும் அவங்கள என்ன பண்ணிட்டாரோ பூரணப்படுத்திட்டாருன்னா அவங்கள பர்ஃபெக்ட் ஆகிட்டாரு. அவங்க மேலே பாவம் இல்லை. இப்போ உங்களை பார்க்கும்போது இயேசு உங்களை பாவியாவே பார்க்கல. நான் பாவம் செஞ்சுட்டு வந்துக்கிறேன் பாஸ்டர், அது அவர் தெரியும் சிஸ்டர். ஆனால் உங்களை அப்படி பார்க்கல அவர். ஆனால் அவர் அப்படி பார்க்கல. அவர் எதை பார்க்குறார் தெரியுங்களா? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன் உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குறார் தெரியுங்களா? இவனுக்காக நான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையில் ஒரே பலியான அந்த பலியில் இவன் பாவத்துக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன். இனி நான் செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது, இவன் செய்ய வேண்டியதும் ஒன்றும் கிடையாது. இது போல ஒரு தெய்வத்தை உலகத்தில் காட்டுங்க, நான் இன்னைக்கே விட்டுட்டு வந்துடுறேன் இயேசுவை. இந்த உலகத்தில் இருக்கிற சாமியெல்லாம் சொல்லும், தப்பு செஞ்சால் கண்ணை குத்திடுவேன், கண்ணை நோண்டிடுவேன். ஆனால் இவரும் சொல்கிறார், தப்பு செஞ்சிட்டியா பரவாயில்ல வா, நான் உனக்கு பலன் தரேன், அடுத்த முறை நீ செய்ய மாட்டேன். பாவம் செஞ்சிட்டியா வா, நான் உனக்குள்ளே இருந்து அந்த பாவத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன், நீ என்கிட்ட மட்டும் இரு. ஆனால் பிசாசு என்ன பண்ணுவோம் தெரியுமா? நீங்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லி 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 தினந்தோறும் பாவ அறிக்கை இடு. எதுக்கு பாவ அறிக்கையிட சொல்கிறான் தெரியுங்களா பிசாசு? பாவ அறிக்கை இடுது கவுனிய, பாவத்துக்கு மனஸ்தாபப்படுவது நல்லது, மனம் திரும்புவது நல்லது. ஆனால் அதிலேயே மூழ்கி இருப்பது தப்பு. எப்போ பார்த்தாலும் நான் கோவப்பட்டுட்டேன், நான் பாவம் செஞ்சிட்டேன். பிசாசு எதுக்கு அப்படி கொண்டு போகிறான்னா, உங்களுக்குள்ள அந்த குற்ற உணர்வு பாவ உணர்வு இருந்தால் விசுவாசம் வேலை செய்யாது. என்ன வேலை செய்யாது? விசுவாசம் வேலை செய்யாது. விசுவாசம் வேலை செய்யலைன்னா ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ செஞ்சிருந்தாலும் உங்களால் நல்லா வாழ முடியாது. அவர் சிலுவையில் உங்களுக்கு தேவையான எல்லா சுகத்தையும் கொடுத்துருக்கலாம், ஆனால் விசுவாசம் வேலை செய்யலைன்னா சுகம் உங்களால் எடுக்க முடியாது. சிலுவையில் அவர் உங்களுடைய எல்லா தரித்திரத்தையும் சுமந்து தீர்த்து ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் விசுவாசம் வேலை செய்யலைன்னா நீங்கள் அதிலிருந்து ஒரு புள்ளி கூட எடுக்க முடியாது. அவர் எல்லா நன்மைகளும் கொடுத்துருக்கிறார், ஆனால் உங்களால் அனுபவிக்க முடியாது. ஏன் அனுபவிக்க முடியாது? விசுவாசம் வேலை செய்யாது. ஏன் விசுவாசம் வேலை செய்யல? பிசாசுக்கு தெரியும் இயேசுவை தடுக்க முடியாது, ஆனால் உங்களை கெடுக்க முடியும். இயேசு செஞ்சதை தடுக்கவே முடியாது, ஆனால் உங்களை கெடுக்க முடியும் அவனுக்கு தெரியும். அதுக்கு தான் என்ன பண்ணுறான், உங்ககிட்ட வந்து உன் பாவங்களை, நீ என்ன பெரிய நீதிமானா, நீ பெரிய உத்தமனா, நீ பெரிய ஆளா, நீ பெரிய பரிசுத்தவனா, உனக்குள்ள எவ்வளோ பாவம் இருக்குது, நல்ல கண்ணை மூடி இயேசுகிட்ட கேளு. அவர் காட்டுவார், டிவி போட்டு காட்டுவார். அவர் சொல்கிறாரு, நான் நினைக்கிறதே இல்லை, உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் ரத்தாம்பரம் சிவப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்குவேன், உறைந்த மழையை போல வெண்மையாக்குவேன், நான் பாவத்தெல்லாம் சுத்தமாக்குகிறவர்ன்றாரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இயேசு டிவி போட்டு காட்டுவார் பாவத்தை, ஸ்க்ரீனில் ஓடி வரும் பாவம்லாம். நம்ம ஆளுங்க அப்படியே யோசிச்சு ஸ்க்ரீனில் வரணும் வரணும் வரணும். இப்படி தான் கெடுக்கிறான் பிசாசு. இங்கே வசனம் சொல்ல பாருங்க, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை. யார் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள்? நீங்களும் நானும் தான். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே பலியினால இவர் என்றென்றைக்கும், கவனிங்க இதெல்லாம் மறக்கக்கூடாது, இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி விட்டார். பூரணப்படுத்துறது என்னன்னா பர்ஃபெக்ட் ஆகிட்டாரு. அது இனி அதில் எந்த விதமான குறையும் கிடையாது. ஒரே பலியில் உங்களை வந்து அவர் இயேசு பரிசுத்தமாக்கி விட்டார். ஏன் பாவம் செய்யக்கூடாது? போன வாரம் ஈவினிங் சர்வீஸில் பேசினேன், போய் கேளுங்க, யூடியூப்பில் இருக்குது. டுனாமிஸ் ப்ரேயர் ஹவுஸ்ன்னு போடுங்க. டுனாமிஸ் ப்ரேயர் ஹவுஸ்ன்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் வரும், கேளுங்க. அதில் பேசியிருக்கேன். ஏன் கிறிஸ்தவர்கள் பாவம் செய்யக்கூடாது? அவருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, நஷ்டம் நமக்கு தான். நம்ம வாழ்க்கையில் வர வேண்டிய நல்லதெல்லாம் என்ன பண்ணுறோம், அப்படியே நின்று போய்டும். நீங்கள் எப்போல்லாம் பாவம் செய்கிறீங்களோ அப்போல்லாம் என்ன ஆகிடுது, வர வேண்டிய நன்மைகள், உயர்வுகள், ஆசீர்வாதங்கள் நின்றுடுது, போயிடல, நின்றுடுது. நீங்கள் திரும்ப வரும்போது அது ஒர்க் ஆகுது. ஒரு வீடியோ பார்த்துன்னுக்கிறீங்க, திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒருத்தர், என்ன பண்ணுறீங்க, வீடியோவை அது ஓடாதபடி ஒரு பட்டன் இருக்குது நடுவில், ஒரு தட்டி வச்சுட்டு போயிடுவீங்க. 2 மணி நேரம் கழித்து அவங்ககிட்ட பேசிட்டு வந்து திருப்பி அந்த பட்டனை தட்டினீங்கன்னா வீடியோ எங்கேருந்து தொடங்கும்? எங்கே நிறுத்துனீங்களோ அங்கேருந்து தான் தொடங்கும். அதே போல தான் ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்யும் போது அவனுக்குன்னு வைக்கப்பட்டிருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அவனுக்காக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நின்றுடுது. திருப்பி அவன் வரும்போது ஒர்க் ஆகுது. ஒருத்தர் 1 வருஷத்தில் வரலாம், சில பேர் 10 வருஷத்தில் வரலாம், சில பேர் 10 நாளில் வரலாம், சில பேர் 10 நிமிஷத்தில் வரலாம். அவ்வளோதான். அல்லேலூயா. ஆனால் பாவம் செய்யுன்னு சொல்லலை, ஆனால் பாவத்தை இயேசு சிலுவையில் முடித்து விட்டார்.
இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படியெனில், அந்த நாட்களுக்கு பின் நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு, கவனிங்க, அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். எதை நினைக்க மாட்டாரா? பாவங்களையும் அக்கிரமங்களையும் என்ன பண்ணுறது இல்லையா? நினைக்கிறது இல்லை. அவரே நினைக்கல. ஆனால் நிறைய பாஸ்டருங்க அதே நினச்சின்னுக்கிறாங்க. நிறைய ஊழியக்காரங்களும் மக்களை பார்த்து அதை தான் பேசினுக்கிறாங்க. உன் பாவம் என்னன்னு தெரியுமா? நீ என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியுமா? நீ என்ன அக்கிரமம் பண்ணன்னு தெரியுமா? கர்த்தர் உனக்கு ஏன் கொடுக்கலன்னு தெரியுமா? கர்த்தர் உனக்கு ஏன் இதை செய்யலன்னு தெரியுமா? கர்த்தர் ஏன் உன் குடும்பத்தை இப்படி ஆட்டி படைக்கிறார் தெரியுமா? எல்லாம் உன் பாவம் தான். நான் சொல்கிறேன், அவர் சொல்கிறாரு, நான் பாவத்தையே நினைக்கலடா. டேய் ஊழியக்காரனே, நான் பாவத்தையே நினைக்கலடா, படிடா பைபிளை. இவங்க எதோ பேசினுக்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னா, நான் சொல்கிறேன், உங்களை அழிக்க கெடுக்க பிசாசு வேலை செய்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு நல்லா தூபம் போடுற மாதிரி ஆகிடும். இது மாதிரி பேச பேச நீங்கள் கேட்டுட்டு, நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரில, எங்கள் அம்மா என்ன பாவம் செஞ்சாங்கன்னு தெரில, எங்கள் அப்பா என்ன பாவம் செஞ்சான்னு தெரில, எங்கள் தாத்தா என்ன பாவம் செஞ்சால் தெரில, எங்கள் பாட்டி என்ன பாவம் செஞ்சால் தெரில, நான் இந்த நிலைமையில் இருக்கிற, இன்னும் என்னதான் ஆக போகுதுன்னு தெரில, என்னதான் நடக்க போகுதுன்னு தெரில, எப்படிலாம் சாவ போகிறேன்னு தெரில. நான் சொல்கிறேன், உங்கள் பாவங்களை இயேசு சிலுவையில் முடித்து விட்டார். இப்போ உங்கள் மேலே பாவமும் கிடையாது, பாவத்தினால் வருகிற சாபமும் கிடையாது, பிசாசுக்கு வல்லமையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது, உரிமையும் கிடையாது. எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்து விட்டார். அல்லேலூயா. கவனிங்க, அது மட்டும் கிடையாது, நிறைய காரியங்கள் இருக்குது. பாருங்கள், எபிரேயர் 2:14 படிக்கிறேன். எபிரேயர் 2:14 பாருங்கள். இயேசு சிலுவையில் என்ன முடிச்சார்னு சீக்கிரமாக முடிச்சிடறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இயேசு ஏங்க மனுஷனை பிறந்தாரு? ஹலோ, இயேசு ஏன் மனுஷனை பிறந்தாரு? மனுஷர்கள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக இருக்கிறதுனால அவங்கள மாதிரியே பிறந்து ஒரு காரியத்தை செஞ்சு முடித்தார். என்ன செஞ்சு முடித்தார்னா, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு சிலுவையில் என்ன செஞ்சு முடித்தார்? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை இயேசு சிலுவையில் மறிக்கிறதுனால அவனை என்ன பண்ணிட்டார்? ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார். அவனை என்ன பண்ணிட்டாரு? ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார். பிசாசை பாருங்க, வசனம் சொல்லுது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். சிலுவையில் இயேசு முடிந்ததுன்னு சொல்லும் போது எதை முடிச்சிட்டாரு? பிசாசின் வல்லமையில், பிசாசின் ஆளுகையில், பிசாசின் அதிகாரத்தில், பிசாசுக்கு கீழே இருந்த ஜனங்களை இயேசு சிலுவையில் விடுதலை பண்ணிவிட்டார். பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது. விடுதலை வந்துடுச்சு. உங்களுக்கெல்லாம் என்ன வந்துடுச்சு? இயேசு ஏற்றுக்கொண்ட விடுதலை வந்துடுச்சு. பிசாசு உங்களை பார்த்து அவன் தான் ஓடணும். இப்போது நீங்கள் ஓடக்கூடாது. இதை குறித்து பாருங்கள், கொலோசையரில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. கொலோசையர் 2:14 பாருங்கள். 2:14 கடைசியாக முடிச்சிடுறேன் நான். கொலோசையர் 2:14, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இருந்தபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. துரைத்தனங்கள் அதிகாரங்கள் என்னது? பிசாசு நம்ம தலையில கையை வச்சு நம்மளை ஆட்டி படைச்சுன்னு இருந்தானே, அதையெல்லாம் தான் துரைத்தனம், அதிகாரம். அதையெல்லாம் உரிந்து கொண்டு அதெல்லாம் என்ன பண்ணிட்டாரா? எல்லாத்தையும் கழட்டிட்டாரு. பிசாசை நாக் அவுட் பண்ணிட்டாரு. பிசாசை நிர்வாணப்படுத்திட்டாரு சிலுவையில். தெரியுங்களா? இயேசு மட்டும் நிர்வாணமாக தொங்கலைங்க, பிசாசை நிர்வாணமாக ஆக்கிட்டார் சிலுவையில். பிசாசுக்கு மனுஷர்கள் மேலே, மனித இனத்தின் மேலே இருந்த எல்லா அதிகாரங்கள், வல்லமைகள், அவனுடைய துரைத்தனங்கள், ஆளுகைகள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி என்ன பண்ணிட்டாரா? அவனை நேக்கட் ஆகிட்டாரு. சிலுவையில் பிசாசு என்ன பண்ணிட்டார்? இயேசு நேக்கட் ஆக்கிட்டாரு, வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிசாசை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு சிலுவையில். நான் சொல்கிறேன், இயேசுவை ஏற்றுக்குனா உங்களுக்கு விரோதமாக பில்லி சூனிய மாதிரிக செய்வின, ஏவல் கேவல் அவள் எது விட்டாலும் ஒன்றும் பலிக்காது. போ, ஏவல் விட்டாலும் ஒன்றும் ஆகாது, அவள் விட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் இன்னைக்கு என்னன்னா, இது தெரியணும், கிறிஸ்தவங்களுக்கு தெரியணும். எவ்வளோ சர்ச்சையில் பேசுகிறாங்க, எவ்வளோ மக்களுக்கு தெரியுது.
இன்னைக்கு பாருங்கள், எப்போ போனாலும் கிறிஸ்துவங்க இயேசுக்கு பயப்படுறத விட பிசாசுக்கு பயப்பட்டு தான் அதிகமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் எதுக்கு தான் பயந்துருக்குறாங்க? பிசாசு. சர்ச்சுக்கே ஏன் போகிறாங்க தெரியுமா? பிசாசுக்கு பயந்துக்கு தான் சர்ச்சுக்கு போடுறாங்க. இயேசுக்கு பயந்து போகலங்க, பிசாசுக்கு பயந்து தான் சர்ச்சுக்கு போகிறாங்க. காலையில் ஏன் ஜெபம் பண்ணுறாங்க தெரியுமா? பிசாசுக்கு பயந்தான். இல்லைன்னா பிசாசு இன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணிடுவான் பாஸ்டர். கவனிங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ பிசாசுக்கு பயந்து வாழக்கூடாது, இயேசுக்கு பயந்து வாழு. இயேசு பிசாசை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு. அல்லேலூயா. ஓகே, நம்ம எல்லாரும் எழுந்து இருப்போம். நிறைய பேசணும்னு வந்தேன், இப்போதே இவைகளை தாக்க மாட்டீர்கள். எடுத்ததெல்லாம் பேசுகிறேன், அவள் தான். சீக்கிரம் சீக்கிரம் எழுந்தா தான் நான் சீக்கிரம் முடிக்க முடியும். ஓகே, நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாங்களா? ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சிலுவையில் நீர் முடிந்ததுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவரே, மனுக்குலத்துக்கும் உமக்கும் இருந்த இடைவெளி முடிந்தது ஆண்டவரே. மனுஷர்கள் உம்மிடத்தில் வருவதற்கு இருந்த தடைகள் முடிந்தது ஆண்டவரே. நீர் மனுஷர்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறீரே, நன்றி ராஜா. அப்பா, மனுஷருடைய பாவங்கள் ஆண்டவரே, அவர்களை ஆட்டி படைத்த எல்லா பாவங்கள் சாபங்களிலிருந்து அவர்களுக்கு பரிபூர்ணமான ஆண்டவரே ஒரு பூரண விடுதலையை நீர் கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. பாவங்களை எல்லாம் மன்னித்து சாபங்களை எல்லாம் நீக்கி ஆண்டவரே பிள்ளைகளை வாழ வைக்க நீங்கள் சிலுவையில் முடித்ததற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, பிசாசின் வல்லமைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி ஆண்டவரே, மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் ஜெயித்து மரண பயத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலையை கொடுத்தபடியால் நன்றி ராஜா. நீங்கள் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்ததற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் இதெல்லாம் பார்த்து இருக்கிறோம் ஆண்டவரே. இது கேட்ட பிள்ளைகளுடைய ஆவியில் ஆத்துமாவில் இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போல் விதைக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தில் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை இவருடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த வார்த்தைகளும் ஜீவனோடு இவர்களுக்குள் இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இந்த சத்தியங்கள் இவருக்குள்ள நிலைத்திருந்து கனி கொடுக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே. இன்னும் கூட நீங்கள் எங்களுக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கிறீங்க ஆண்டவரே. அதையெல்லாம் அறியும்படிக்கு எங்களுடைய மனக்கண்களை பிரகாசமுள்ளதாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை உயர்த்துகிற ஆண்டவரே கண்மலையில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் உயர்த்துகிற ஆண்டவரே ஒரு விலையேறப்பெற்ற கண்மலையில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் போக வேண்டிய இடத்தை நாங்கள் தெரிவு செய்ய ஆண்டவரே, நாங்கள் அதை விசுவாசிக்க ஆண்டவரே, நாங்கள் அதை பேச எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நல்ல வார்த்தைகளை கற்றுத்தருவீராக. நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக என்று சொல்லுகிறோம். இந்த நாளில் வந்து கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் நன்மை கிருபையும் உங்களை தொடரட்டும். நீடித்த நாட்களால் கர்த்தர் பிள்ளைகளை வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. பிள்ளைகளுக்கு விரோதமான பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகி போகட்டும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளாதுன்னு சொன்னீங்களே. இயேசுவின் நாமத்தின் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு சபையா இருக்கிறாங்க ஆண்டவரே. பாதாளத்தின் வாசல்கள் பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய பிள்ளைகள் போகிற இடங்களில் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகள் எங்கெல்லாம் போறாங்களோ அந்த வீடுகளில் அந்த குடும்பங்களில் ரட்சிப்பு உண்டாகட்டும். ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், உடைய பிள்ளைகளாய் மாறட்டும். தொடர்ந்தப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நீங்கட்டும். சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறேன். தொடர்ந்தப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆராதனையின் மூலம் வருகிற மகிமைகளை, மாட்சிமைகளை, துதி ஸ்தோத்திரங்களை, கனங்களை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.